என்னுடைய செயலும் சிந்தனையிலும் இந்த சமூகத்துக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு நினைக்கிறவங்க மட்டும் இந்த மூவேந்தர் மீடியாவை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கான் ஆல் கொடுத்து வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. மூவேந்தர் மீடியாவுக்கு உதவணும்னு நினைக்கிற உறவுகள் கீழே கொடுக்கப்பட்டுள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள். நன்றி. இங்கே வந்திருக்கும் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். தேவேந்திர குல வேளாளர் நீண்ட கோரிக்கையான பட்டியல் வெளியேற்றத்தை இந்த அரசு ரொம்ப நாளா இழுத்தடிச்சுட்டு இருக்காங்க. எதுக்குன்னு தெரியல. தொடர்ந்து தேவேந்திர குல வேளாளர் 60 ஆண்டு காலமா போராடிக்கிட்டு இருக்க பட்டியல் வெளியேற்றம் வேணும் அப்படின்னு. ஆனா நீங்க 60 ஆண்டு காலமா எங்களை எப்படி பயன்படுத்துறீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா வெறும் ஓட்டு வங்கியா மட்டும்தான் எங்களை பயன்படுத்திருக்கீங்க. 2024 மரியாதைக்குரிய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் சொன்னாரு, நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் தேவேந்திர குல வேளாளரை பட்டியலில் இருந்து வெளியேற்ற கோரிக்கை வைப்போம் என்று செய்தீர்களா? இதனால் வரை ஐயா மோடி அவர்கள் பேசுகிறார்கள் நரேந்திரன் தேவேந்திரன் என்று. நரேந்திரன் தேவேந்திரன் என்று பேசுகிற நீங்கள் பட்டியல் வெளியேற்றத்தை அறிவித்திருக்கலாமே. தமிழ்நாட்டில் இருக்கும் அரசியல் கட்சிகள் அனைத்தும் தேவேந்திர குல வேளாளருக்கு வெறும் வாக்கு வங்கியாக மட்டும் பயன்படுத்திக் கொண்டிருக்கிறது. அதுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரே ஒரு சொல்றேன். திமுகவை எடுத்துடுங்க. திமுக நம்ம சமுதாயத்துக்கு மிகப்பெரிய ஒரு அறிவு தந்த ஒரு அரசு. வாஞ்சோலை உங்களுக்கு எல்லாருக்கும் ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். வாஞ்சோலையில 1999 பெரும்பான்மையாக அந்த இடத்துல வசிக்கக்கூடிய தேவேந்திர குல வேளாளர் மக்கள், இஸ்லாமிய மக்கள், தேவரைய மக்கள் கூலி உயர்வாக 70 ரூபாயிலிருந்து 100 ரூபாயை உயர்த்தி தாருங்கள் என்று கேட்டதற்கு தேவேந்திர குல வேளாளர் 19 பேரை சுட்டு கொண்டார்களே. வெக்கம் இல்லாம அந்த கட்சியில எப்படி இருக்கீங்க? 19 பேரை சுட்டு கொண்டாங்க. அப்போ சுட்டு கொள்ளும் போது இந்த திமுகவுடைய அப்போதைய தலைவராக இருந்த கருணாநிதி அவர் சொல்லியிருக்கிறார், பள்ளப்பைய உனக்கு கூலி உயர்வு எதற்கு என்று கேட்ட ஒரு தலைவர் பின்னாடி எப்படி செல்கிறீர்கள்? இன்றைக்கு எடுத்துக்கொள்ளுங்கள். இதனால் வரைக்கும் ஒரு மாவட்ட செயலாளர் கூட இந்த அரசியல் கட்சியில கிடையாது. திமுக இருக்க ஒரே ஒரு மாவட்ட செயலாளர்கள். சமீபத்தில் வந்த விஜய் அவர்கள் எடுத்திருந்த தேவேந்திர குல வேளாளர் சம்பவத்தில் வந்து ஒரு இளைஞர் கூட மாவட்ட செயலாளர் பதவியை வகிக்கவில்லை. அன்றையிலிருந்தே நீங்க புரிந்து கொள்ளலாம் இந்த சமுதாயம் எப்படிப்பட்ட வஞ்சிக்கப்பட்டிருக்கேன் என்று. நீங்கள் ஒரு சமுதாயத்தை மட்டும் விட்டு ஒரு சமுதாயத்தை மட்டும் மாலை அணிவிப்பது, மரியாதை செலுத்துவது என்று சொன்னால் அது தென் தமிழகத்தில் நடக்காது, நடக்கவும் விட மாட்டோம். 2026 தேர்தலில் அண்ணன் அவர்கள் சொன்னார்கள், ஒரு ஊர்ல கூட இந்த அரசியல் கட்சிகளை வரவிட மாட்டோம் அப்படின்னு சொல்வார்கள். அண்ணனுக்கு நான் ஒண்ணு சொல்லுகிறேன், ஒரு அரசியல் கட்சியில் கூட இல்லைனே, ஒட்டுமொத்த அரசியல் கட்சியுமே தேவேந்திர குல வேளாளர் மற்றும் இஸ்லாமியர்கள் வாழும் பகுதிக்குள் நுழைய விடக்கூடாது என்பதுதான் என்னுடைய கோரிக்கை. அதற்கு தமிழ்நாடு மண்ணுரிமை கட்சி உறுதியாக நிற்கும் என்று இந்த இடத்திலே நான் உங்களுக்கு சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். இந்த சமுதாயத்தில் பசுமதி பாண்டியனை விட மிகப்பெரிய ஒரு தலைவர் தேவையா? அவர்கள் வழிவந்த எண்ணற்ற தலைவர்கள் இதோ உங்கள் முன்னால் அமர்ந்திருக்கிறார்கள். ஆனால் நீங்கள் நடிகர் பின்னாடியும் இந்த சமுதாயத்தை அழைத்தவர்கள் பின்னாடியும் செல்ல வேண்டிய உங்களுக்கு கடமையா? இன்னைக்கு இந்த இடத்துல கூட்டம் நான் நிறைய எதிர்பார்த்து வந்தேன். நிறைய இளைஞர்கள் எல்லாம் வந்திருப்பாங்க. இது வேற யாருக்குமான கூட்டம் கிடையாது, உங்களுக்கான கூட்டம், நம்ம இளைஞர்களுக்கான கூட்டம். ஒரு சமுதாயம் ரொம்ப நாளா அடிபட்டு கொண்டிருக்கிறது. அதை வெளியே கொண்டு வரணும் அப்படின்னா நீங்க கண்டிப்பா இளைஞர்கள் அடுத்த கூட்டத்தில் நிறைய வரணும். இளைஞர்கள் அண்ணன் தீபக் பாண்டியன் அவர் சொன்ன மாதிரி மதுப்பழக்கத்துக்கு அடிமையாக கூடாது. அண்ணனோட நினைவு நாள் 20ஆம் தேதி வருது. எல்லாரும் அமைதியா போயிட்டு அமைதியா வாங்க. நேற்று ஒருத்தர் வந்து எனக்கு போன் பண்ணி கேட்கிறாரு, தேவேந்திர குல வேளாளர் இருக்குங்க, இஸ்லாமிய பெண் அடிக்கடி போயிட்டே இருக்காங்க, அவங்களுக்கு இஸ்லாமியருக்கு என்னென்ன சமம்? சரிப்பா, நாளைக்கு எனக்கு ஒன்று பதில சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல அவருக்கு நான் பதில் சொல்றேன். தேவேந்திர குல வேளாளரும் இஸ்லாமியரும் வேறு வேறு கிடையாது. தலைமாவா அன்றே சொன்னார், நான் ஒரு காலத்தில் பல்லடா இருந்து இஸ்லாமியருக்கு தலைவினேன். நான் மார்க்கத்தை தான் ஏற்றுக்கொண்டேனே தவிர மதத்தை தான் ஏற்றுமதி செய்தேன் என்று தவிர இங்கு ஒன்றும் நான் இங்கு பல்லடா பழையனா வாழ்ந்தவன் என்று சொன்னார். அதே போல என்னுடைய அக்கா சாஹிப் பாத்திமா அவர்கள் தேவேந்திர குல வேளாளரை தொடர்ந்து ஆதரவு தருவார்கள் என்று சொல்லி